நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸலன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். அகராதி. போராட்டம் என்பதை குணமாக கொண்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. தனது போராட்ட குணத்தை பொதுவெளியில் பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்துபவர் அகராதி. 22 வயதான அகராதி படித்துக் கொண்டிருப்பது மதுரை சட்டக்கல்லூரியில் இறுதி ஆண்டு. போராடுவதற்கு இவர் எடுத்துக்கொண்ட சமூக பிரச்சனைகளின் பட்டியல் மிக நீளமானது. பெண்கள் எழுச்சி, இடஒதுக்கீடு என சமூகத்தின் அனைத்து அடுக்குகளிலும் உள்ள குறைபாடுகளுக்கு எதிராக தன் குரலை வலுவாக உயர்த்துபவர். கல்லூரிகள் பணம் பிடுங்கும் இயந்திரமாக மாறிவிட்டது என்பதற்காக இவர் தொடுத்த போராட்டத்திற்காக காவல்துறையின் லத்தி அடிகளை பலமுறை தன் உடலில் வாங்கிக் கொண்டவர். மாணவர்களுக்காக எதிராக இழைக்கப்படும் தவறுகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டி வருகிறார். குற்றங்கள் யாருக்கு நடந்தாலும் ஒதுங்கி போகாமல் தன்னை நிறுவிக்கொண்ட அகராதிக்கு சிறந்த சமூக போராளி விருதை வழங்குவதில் விஜய் டிவி பெருமை கொள்கிறது. திரும்பவும் சொல்றோம், மக்களோட இந்த கைதட்டலே ஒரு விருது அப்படின்னு சொல்லலாம். அகராதி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். எல்லா ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும் டொனேஷன் அதிகமாக வாங்குறாங்க. கல்வி கட்டணம் ஜாஸ்தியாக இருக்குது. இது பெற்றோர்கள் முணுமுணுக்கிறாங்க. ஆனால் அதை எதிர்த்து ஒன்றும் செய்யறதில்ல. ஆனால் இந்த பெண்மணி மதுரை சுற்றுவட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் இந்த கல்வி கட்டணத்தை எதிர்த்து போராடுறாங்க. பெண்களுக்காக ஒரு உரிமை குரல் கொடுக்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? மௌனம் மௌனம் மிக ஆபத்தானது. ஆம், இன்னைக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திரைப்படங்களும் ஊடகங்களும் இன்னும் சமூகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் கூட இன்னைக்கு பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகளை, வன்முறைகளை, விஷயங்களை திணிச்சுக்கிட்டே இருக்கு. அவர்கள் மீதான சித்தரிப்புகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போது பெண்களுக்கு எதிரான இந்த விஷயங்களுக்காக, வன்முறைகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டிய, களத்தில் இறங்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கு பெண்கள் இயக்கம் ரொம்ப அவசியமாக இருக்கு. அப்படின்றதுல பெண்கள் எழுச்சி இயக்கம்னு ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி அதில் ஒருங்கிணைச்சிட்ருக்கிறோம். அந்த இயக்கத்துடைய வேலைகளை தான் நாங்கள் தொடர்ச்சியாக முழு நேரமாக செஞ்சிட்ருக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பொதுவாக நம்முடைய சின்னத்திரை நாடகங்களில் பெண்களை பற்றிய சித்தரிப்பு பிற்போக்குத்தனமாக தான் இருக்கிறது என்ற ஒரு பார்வையும் கவலையும் தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை முதல் முறையாக முறியடிக்கக்கூடிய வகையில் நம்முடைய விஜய் தொலைக்காட்சி நம்முடைய தமிழகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கக்கூடிய பெண் சாதனையாளர்களை கூட கண்டறிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது என்பது உள்ளபடிய மகிழ்ச்சியும் பாராட்டுவதற்கும் நன்றி தெரிவிப்பதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த சகோதரி அகராதி தந்தை பெரியாரினுடைய அகராதி. மிகச்சிறந்த போராளியாக இருக்கிறார். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, போர்க்களத்தில் நிற்கும் நமக்கு எதற்கு என்ற முறையிலே இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த அவார்டை மிகச்சிறந்த ஒரு பெண் போராளிக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள்.